ராஜேஷ்குமார் இன்றைக்கு இந்த அளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்காங்க? தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடி ஒருத்தர் இருந்தார், மீனாட்சி சுந்தரன் ஒருத்தர். 1967 அவர் என் கிளாஸுக்குள்ளே நுழைஞ்சு, இந்த வருஷம் நம்முடைய கல்லூரி ஆண்டு மலர் ஒன்று போட போகிறோம், அந்த ஆண்டு மலருக்கு யாராவது ஒரு சிறுகதை எழுதி கொடுங்க அப்படின்னார். அப்போது எல்லாருமே வந்து, சார் நான் சிறுகதை எழுத வராது சார், எனக்கு இந்த கவிதை எழுத வரும், கட்டுரை வேணுது, அதெல்லாம் நிறைய பேர் எழுதி கொடுத்துட்டாங்க, சிறுகதை வேணும், யார் எழுதுவாங்க அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு பக்கத்தில் அவன் எப்போயும் என் கூட வந்து ஏதாவது சண்டை போட்டே இருப்பான் ஒரு பேர், அவன் பேர் பிரபாகரன். அவன் உடனே சார் இவன் எழுதுவான் சார் கதைன்னு சொல்லி என்ன வேணும்னே மாட்டி விட்டான். நான் வந்து அவரோட சார் எனக்கு கதைகள் தெரியாது சார், அவன் வேணும்னு சொல்கிறேன் சார். இல்லை நீ வந்து நாளைக்கு வரும்போது ஒரு கதை எழுதிட்டு வா, ஏதோ ஒரு கதை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். மறுநாள் வந்து அவருடைய கிளாஸுக்கு நான் வர்றேன், போய் உட்கார்ந்த உடனே அவர் மீனாட்சி சுந்தரம் என்னை பார்த்து கதை எங்கன்னு கேட்டார். என்கிட்ட நான் சார் கதைகள் தெரியாது சார், அவன் சும்மா சொன்னான் சார், அவனை வெளியே போன்ட்டார். மீனாட்சி சுந்தரம் எப்பயும் அப்படி சொல்லக்கூடியவர் அல்ல, அவர் ரொம்ப சாந்தமாக பேசுகிறவர், மென்மையாக பேசக்கூடியவர், சாஃப்ட் ஸ்போக்கன் அவர். அப்படிப்பட்டவர் வந்து என்னை வெளியே போன்னு சொன்ன உடனே எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இவரை வெளியே போக சொல்கிறாரு, கதை எழுதுறதுக்கு இவர் குற்றமா சொல்லிட்டு நான் வந்து வெளியே நின்ட்டேன். அப்புறம் சரி இவ்வளோ ஒரு நல்ல மனிதர் வந்து சிறுகதை எழுத சொல்கிறாரு, எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் என்ன எழுதுறதுன்னு தெரியல. அப்போல்லாம் இந்த காக்கா கதை இந்த இதில் தான் எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் வீட்டில் வந்து என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி வாத்தியார் வந்து இவர் வந்து லெக்சரர் வந்து ஒரு கதையில் சொல்லிட்டாரு, எனக்கு என்னன்னு தெரியலன்னு. அப்போ எங்கள் வீதியிலே தியாகராயர் படிப்பகம்னு ஒரு படிப்பகம் இருந்தது. அப்போ தான் உள்ளே நுழையிறேன் ஃபஸ்ட்டு. அந்த படிப்பத்தில் நுழைஞ்சு அம்புலி மாமா, கண்ணன், அப்புறம் விகடன், குமுதம், கல்கி போகிற பத்திரிகையெல்லாம் வந்து புரட்டி பார்த்து, அன்னைக்கு ஜாம்பவான்களை இருந்த கல்கி, அகிலன், நாப்பார்த்த சாரதி, கோவி மணிசேகரன், பெரிய பெரிய ரைட்டர்ஸ் லட்சுமி அம்மா, இவங்கெல்லாம் இருந்தது எல்லாம் புரட்டி பார்த்துட்டு, இல்லை இவங்கெல்லாம் பெரிய பெரிய கதை எழுதுகிறாங்க, நாம் என்ன கதை நாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிரமிப்போடு வந்து படுத்துட்டு யோசனை பண்ணேன். சரி ஏதாவது அவருக்காக ஏதாவது ஒரு கதை பண்ணணும்னு சொல்லி அந்த நைட்லேயே உட்காந்து ஒரு கதை எழுதினேன்.